குட் மார்னிங். இன்றைக்கு ஜூன் 25, 2025. சம்மரில் நம்ம கார்டனில் இருக்க செடியெல்லாம் எப்படி விளைஞ்சிருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து 2 சைடு போட்டிருக்கேன். பார்த்தா தெரியும். இந்த பக்கம், அதுக்கப்புறம் இப்படியே என்னோடய ரைட் சைட் பார்த்தோன்னா இந்த பக்கம் கொஞ்சம் போட்டிருக்கேன். நம்ம இந்த சைடு இருக்க செடிகளை இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல இங்கே நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். அப்புறம் அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு வந்தது. அதை நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணேன். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சாலும் யூ கேன் ஷேர் வித் மீ. இந்த பக்கம் நான் செடி காய் வகைகளில் வந்து தக்காளி இருக்குது, வெண்டை, கத்தரி, அப்புறம் மிளகாய் செடி இருக்குது, அப்புறம் கொத்தவரை இருக்குது, பச்சை பயிறு இருக்குது, புஷ் பீன்ஸ் இருக்குது, பிளாக் பீன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கீரை வகைகளில் வந்து தண்டு கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, அப்புறம் கொடி வகைகளில் வந்து சொரக்காய் போட்டிருக்கேன், சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது, அப்புறம் கொடி பீன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் பழங்களில் வந்து திராட்சை இருக்குது, மாதுளை இருக்குது. இதை தவிர மக்காச்சோளம் இருக்குது, நிலக்கடலை இருக்குது, அப்புறம் ஒரு சில ஹர்ப்ஸ் இருக்குது. அதாவது மின்ட் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. சாக்லேட் மின்ட்ஸ், அப்புறம் ரெகுலர் மின்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது பார்க்குறோம். இப்போ இங்கே பார்த்தோன்னா நான் இங்கே மக்காச்சோளம், தக்காளி, வெண்டை, அப்புறம் பச்சைப்பயிறு இந்த காம்பினேஷன்ஸ் தான் இந்த பெட்டோட இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் எனக்கு மெயினாக என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, வெட்டுக்கிளி வந்து என்னோடய பச்சை பயிரையும் வெண்டைக்காய் செடியோட இலையையும் முழுசாக சாப்பிட்டு வச்சிருச்சு. இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதுவும் அங்கே வெண்டைக்காயோட இலையெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. அது ரொம்ப குட்டியாக இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்ருச்சு. நான் இதில் வந்து வேப்ப எண்ணெயில் வந்து சோப்பு போட்டு ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு 2 நாள் அதோட ரிசல்ட் தெரியல. பட் அதுக்கப்புறம் போக போக அந்த வெட்டுக்கிளியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஓரளவுக்கு இப்போதைக்கு இல்லைன்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ தேங்க்ஸ் டு வேப்ப எண்ணெய் கரைசல். கார்ன் இருக்குது. இங்கே தக்காளி எல்லாம் காடு மாதிரி வளர்ந்துருக்கு. அந்த பக்கம் நான் வந்து வெண்டைக்காயிலேருந்து ஏதாவது காய் பறிக்கணுன்னாலுமே எனக்கு உள்ளே கை வைக்கணுன்னா கொஞ்சம் இப்போதைக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தவளை எல்லாம் இருக்குது இதுக்குள்ளே. காடு மாதிரி வளர்ந்துருக்கு. இது ரோமா வெரைட்டி தக்காளி. இதுதான் வந்து கொடி பீன்ஸ். இது செடி மட்டும்தான் ரொம்ப ஜோராக வளர்ந்துருக்கு. ஆனால் இதில் இது வரைக்கும் காய் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கு. பூ கூட இருக்குது, பார்க்கலாம். ஸோ நான் இதை வச்சுக்கலாமா இல்லை பிடுங்கிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் செடி ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் நான் அதை இப்போதைக்கு விட்டுருக்கேன். அப்புறம் நான் இந்த பக்கம் வந்து வெண்பூசணியும் மஞ்சள் பூசணியும் போட்டிருந்தேன். பார்த்தா தெரியும். அது வந்து வைன் போரர் அட்டாக் பண்ணி செத்து போச்சு. இதுக்கப்புறம் நான் திரும்பவும் அதை நடணும். இது வந்து சொரக்காய் செடி. இது பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ நான் இந்த பெட்டில் அந்த சைடில் எல்லாமே வந்து கொடி செடி நட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் எல்லாமே வந்து சிறு சிறு காய் செடிகள் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா மிளகாயும், அப்புறம் இங்கே வந்து கத்தரியும் வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும், இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது. இது வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இந்த பெட்டில் வந்து இந்த வெரைட்டி போட்டிருக்கேன். மிளகாயும் கத்தரியும், அந்த பக்கம் தக்காளியும் வெண்டையும் மாறி மாறி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோன்னா இது வந்து திராட்சை செடி. திராட்சை பார்த்தா தெரியும், பழுத்திருக்கு. இனிமேல் தான் அறுவடை பண்ணணும். இது வந்து விதை இருக்க திராட்சை. இந்த பெட்டுக்குள்ளே கீழே குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே வந்து தண்டு கீரை. வாரத்தில் எப்படியும் 2 நாளுக்காவது இது நம்ம பறிச்சிடலாம். இது வந்து புஷ் பீன். இந்த புஷ் பீனையுமே வந்து வெட்டுக்கிளி ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சிருச்சு. இங்கே பார்த்தாவே தெரியும், ரொம்ப துவம்சம் பண்ணியிருக்கு இதை. அப்புறம் இதுக்குள்ளே நான் அங்கங்கே மிளகா, அப்புறம் கத்தரி, தக்காளி இதை நட்டிருக்கேன். இங்கே இன்னொரு செடி காட்டணும்.
இது வந்து பிளாக் பீன்ஸ். இது வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் பார்த்தா தெரியும், இது லேசாக பர்பிள் கலரில் மாற ஆரம்பிக்குது. போக போக இது பர்பிள் கலரில் மாறிடும். உள்ளே இருக்க விதை வந்து பிளாக் கலரில் கிடைக்கும். இது மெக்சிகன் டிஷ்ஷஸ்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிலக்கடலை, இதுதான் வந்து சாக்லேட் மின்ட். இது வந்து பச்சையாகவே சாப்பிடலாம். ரொம்ப ரீஃப்ரெஷிங்காக இருக்கும். இங்கேயும் வெண்டை, தக்காளி, கத்தரி, இது வந்து கொத்தவரை, கீழே கொஞ்சமாக புதினா இருக்குது. ஸோ இதுதான் இந்த சைடு இருக்க அப்டேட்ஸ். இது வந்து பறவைக்காக வச்ச வீடு. பட் இதில் கொள்ளவி தான் கூடு கட்டியிருக்கு இப்போதைக்கு.